ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் கான்சலேஷன் அப்படின்னு ஒரு போயம் பற்றி பார்க்கலாம். இந்த போயம் எழுதின ஒரு பேர் யாருன்னா பில்லி காலின்ஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயிட்டு 1941 பிறந்திருக்காரு நியூயார்க் சிட்டியில். கொஞ்சம் பாப்புலரான போயட் தான் இவர். வந்து யூஎஸில் வந்து போயட் லாரிட்டாக இருந்திருக்காரு 2001லேருந்து 2003 வரைக்கும். ஓகே, இந்த போயம் கான்சலேஷன் ஆக்சுவலாக அந்த டைட்டிலே நமக்கு ஒரு சில ஃபோர்காஸ்ட்டை நம்ம என்ன விஷயம் சொல்ல போகுது இந்த போயம்னு சொல்லி நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது இல்லையா. கான்சலேஷன்னா என்னது? ஒரு வகையான ஆறுதல். நம்மளே இல்லை கன்வின்ஸ் பண்ணுறது, நம்மளை கன்வின்ஸ் பண்ணலாம், இல்லை யாரையாவது ஒருத்தவங்கள இது ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இது. சரியா? இந்த போயம் வந்து பார்த்தினாக்கா, இந்த போயிட்டு இட்டாலிக்கு டூரு போகிறதுக்காக பிளான் இருந்தது. ஆனால் அந்த டூருக்கு இவரால் போக முடியல. ஸோ அப்போது அதில் வந்து அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம், ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. அந்த ஏமாற்றத்துலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போயமே எழுதியிருக்காரு. போயம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஐரானிக் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? நிறைய பேர் வந்து இட்டாலிக்கு போகணும்னு ஒரு ட்ரீமில் இருப்பாங்க, ஒரு வகையான எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, அங்கே போய் நிறைய விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போகாதே நல்லதாக போச்சு. இங்கேயே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அட்வான்டேஜஸை என்னால் அவைல் பண்ண முடியுது. எங்கள் ஹோம் டவுனில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டியே எனக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா, அங்கே போனோம் அப்படின்னாக்கா தேவையில்லாமல் எங்கெங்கேயோ நான் சுற்றிக்கிட்டே இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணணும். அங்கே இருக்க அந்த ஹில் டவுன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும், ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு அந்த எஃபர்ட்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மேப்பை ஃபாலோ பண்ணணும், அந்த ரூட்டை கரெக்டாக நேவிகேட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கணும். பட் இங்கே வந்து எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஃபாரினில் இருக்கிற அந்த பில் போர்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ரோட்டில் போட்டிருக்க அந்த சைன்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க லாங்குவேஜில் இருக்கும், அது வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது நாங்கள் போகாதது நல்லது தான். ஸோ இப்போ அங்கே போனோம் அப்படின்னா அதில் எனக்கு அன்ஃபெமிலியர் இல்லையா, அந்த அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷனில் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறேன், கஷ்டப்படாமல் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ அங்கே இட்டாலியில் இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் லேண்ட்மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆபீஸ், ஃப்ரெஸ்கோஸ், இந்த ஃபேமஸ் டோம்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியோட ரிச் ஹிஸ்ட்ரி, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை நான் மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் அங்கே நிறைய விஷயத்த பார்த்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். அவசியம் இல்லை எனக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, நான் வந்து மென்டலி எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன், அங்கே போய் சுற்றி பார்க்கறதுனால டயர்ட் ஆகிடுவேன். ஸோ அங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கே போய் ஒரு அன்பிளசன்ட் இமேஜ் பார்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா எனக்கு வந்து த ரொமான்டிசைஸ்டு வியூவை வந்து டிமினிஷ் ஆகும். இந்த ட்ராவலுடைய ஒரு அருமையான ஒரு ட்ராவலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இருக்க ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த ஆர்ட் ஃபேக்ட்ஸு, அங்கே இருக்கிற அந்த கலை, அந்த இந்த டவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் இங்கே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அங்கே இருக்க அந்த சோர்கோஃபோகஸ் அப்படின்னா காஃபின், அந்த கிரேவ் யார்டில் வைக்கக்கூடிய அந்த இல்லைங்களா, ஸோ அதை போய் எடுத்து அந்த இடத்துல நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, தேவையில்லாதது. ஸோ மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஹோம் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஒரு வேர்டு கமாண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு, அது என்ன அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, ஹோமில் வந்து அவர் மாஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணலாம். அங்கே வந்து அவர் எந்த ஒரு ஃபாரின் நியூ லேண்டில் வந்து எல்லாத்தையுமே அன்ஃபெமிலியராக ஃபீல் பண்ணுவார், நிறைய விஷயத்த அன்செட்டைனாக இருக்கும். ஆனால் இங்கே ஹோமில் இருக்குது செட்டைன் தான் அப்படின்றாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலை, அந்த பெரிய பில்டிங்குடைய அந்த ஆர்கிடெக்சர் இல்லைங்களா, அது வந்து நம்ம அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்ம லிட்டிலாக ஃபீல் பண்ணுவோம், அது இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், அது தேவையில்லாததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு தேவை கிடையாது. அப்புறம் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த ட்ராவலு. குறிப்பாக வந்து ஃபாரின் லாங்குவேஜ், அங்கே இருக்கிற மேப்பை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ரூட்டுக்கு தேடி போகணும் அப்படின்னா கூட. அதேமாதிரி அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்க தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்க மாட்டோம். ஃபோட்டோ எடுத்ததுலேயே டைம் போயிடும். அப்போ நம்ம வந்து அங்கே எதுக்காக போகிறோமோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வந்து அங்கே ஃபாரினுக்கு போனாக்கா, அங்கே ஃபாரினில் இருக்கிற கஃபேல, ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு மாதிரி
ஆக்வர்ட்னஸை ஃபீல் பண்ணுவார். அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் தெரியாமல், அங்கே இருக்கிற அந்த லோக்கல் விஷயத்தை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியாததில் ஒரு வகையாக எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணார். ஒரு அசிங்கமாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற விஷயம், லோக்கலில் இருக்க அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டு அது அங்கே கிடையாது. அப்போ இதுவே எனக்கு பெஸ்ட்டு தானே, இங்கே நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி தன்னை தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் இந்த லோக்கல் காஃபி ஷாப்பில் இருக்க அந்த வெயிட்ரஸ் அவங்களாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுறாங்க. ஆனால் ஃபாரினில் போய் புது இடத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போனால் அங்கே ஈஸியாக அவங்க கூட அந்த வெயிட்ரஸ் கூட கனெக்ட் ஆக முடியாது. ஒரு சில விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிக்க, அதாவது தேவையானதை டக்குன்னு பேசிக்க முடியாது. அதே மாதிரி அப்ராடில் வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து இங்கே எஃபர்ட்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறார். பேச வேண்டிய விஷயத்தை அவர் சொந்த லாங்குவேஜில் பேசிக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு கிடையாது. அவருடைய சொந்த லாங்குவேஜ் பேசும்போது அவருக்கு ஃப்ரீடமாக இருக்கும், எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. இங்கே வந்து அவருக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு, அவருக்கு பிடிச்சது, அவருக்கு கம்ஃபர்டபுளான பிரேக்ஃபாஸ்ட்டு அவரால் எடுத்துக்க முடியும். பட் அங்கே அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அங்கே போய் இருக்கிற அந்த லோக்கல்ஸ் கூட வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அது யூஸ்வலாக அந்த ஸ்டீரியோ டைப்புக்கெலாம் வந்து ட்ராவல் ஃபோட்டோ எடுப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா. அது எனக்கு இப்போது அந்த அவசியம் இல்லை. அடுத்தது இந்த ஸ்பீக்கர் வந்து சிம்பிளிசிட்டியாக இங்கே வந்து இருக்கிறாரு. அங்கே போய் ஃபாரின் கரன்சி, தேவையில்லாத அன்ஃபெமிலியர் கஸ்டம்ஸ், அங்கே இருக்கிற அன்ஃபெமிலியர் கல்ச்சர், அதுக்குள்ளெல்லாம் நான் போய் ட்ராப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நான் ஃபெமிலியர் கல்ச்சர், ஃபெமிலியர் கஸ்டம்ஸ் கூட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற அந்த ஃபுட்டு, சன்லைட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அங்கே வந்து அன்னெசரி டிடிஎஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு இங்கே கிடையாது. லோக்கல்ஸில் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். ஈஸியாக என்னுடைய இடத்துல நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல். என் காருக்கு நான் ஈஸியாக, என்னுடைய கார் இருக்குது, என் காரில் எஃபர்ட் இல்லாமல் டக்குன்னு நான் போயிடலாம் எங்கே வேணாலும் இங்கே லோக்கலில். பட் அங்கே நான் அப்படி போக முடியாது. இந்த கார் வந்து ஒரு மெட்டஃபராக போடுறாரு. அதாவது என்ன மெட்டஃபர்னா, அது ஒரு கம்ஃபர்ட், அவருடைய லைக் ஓன் லாங்குவேஜ் மாதிரி, ஓன் கல்ச்சர் மாதிரி, இஷ்டத்துக்கு அவர் எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஸ்மூத்தாக எஃபர்ட்லெஸ்ஸாக போய்க்கலாம், அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவுட் வெர்னாக்குலர் ஹார்ன் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுனாக்கா, இந்த ஸ்பீக்கருடைய சந்தோஷம், அவருடைய கான்ஃபிடென்ஸு, இதெல்லாம் நேட்டிவ் லாங்குவேஜில் அவருடைய ஃபெமிலியர் சரௌண்டிங்கில் கிடைக்குது. ஆனால் அங்கே அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த போயம் கடைசியாக முடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹியூமரஸ் நோட்டில் முடிக்கிறாரு. என்னன்னாக்கா, இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதாவது ஃபில்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறாரு, நிறைவாக ஃபீல் பண்ணுறாரு இங்கே வீட்டில் இருக்கிறது. அங்கே போய் அந்த நியூலேண்டில் போய் லைக் ரோம் ஆர் போலோக்னா, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸ் சிட்டி. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் லைனில் இது என்ன சொல்லுதுனாக்கா, சந்தோஷத்தை தேடுறது, சந்தோஷம் வந்து ஆர்டினரியான விஷயத்திலே கிடைக்குது. தேவையில்லாமல் எங்கேயோ போய் அந்த சந்தோஷத்தை தேடணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்க சந்தோஷத்தை அனுப்பிக்கிட்டு ஏன் நம்ம எங்கேயோ போய் அலையணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த போயமை இவர் வந்து எதுக்காக எழுதியிருக்காரு அப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க அந்த போயிட்டு வந்து இட்டாலிக்கு டூர் போகிறத பிளான் போட்டு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த டூர் வந்து கேன்சல் ஆகிடுது. இப்போ அவருக்கு வந்து ஒரு வகையான ஏமாற்றமாக இருக்குது. அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக இந்த போயம் எழுதி இங்கே இருக்கிறது தான் பெட்டர், பெஸ்ட்டு, இதுவே நான் கன்வீனியண்ட்டாக, கம்ஃபர்டபுளாக, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக இந்த போயம் மூலமாக அந்த ஏமாற்றத்துலேருந்து, அந்த டிஸப்பாயின்மெண்ட்லேருந்து அவர் வெளியில் வர பார்த்தாரு. அவரே கன்சோல் பண்ணிக்கிறாரு. இதுதான் இந்த போயம் கன்சலேஷன்ங்களா. ஸோ இதோட இந்த லெக்சர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் த சேனல்.